வெல்கம் பேக் விவர்ஸ். நாம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமான ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லாம 4 ஆப்ஷன்ஸ்க்குள்ள டெஃபினிஷன்ஸ் அண்ட் மீனிங்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when 3 or more leaves are present at a node, the pillory is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நோட்ல இந்த நோட்னா மீன்ஸ் ஒரு தாவரத்துல இருக்க ஒரு நோடு இருக்குல்ல, நோட்னா கணுன்னு சொல்லுவாங்க. அந்த கணுல 3 அல்லது அதற்கு மேற்பட்ட இலைகள் இருக்கிற இலையமைவை என்ன இலையமைவு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்பெரிக்கல், ஆப்ஷன் பி ஆப்போசைட் அண்ட் ஆப்ஷன் சி வேர்ல்ட் அண்ட் ஆப்ஷன் டில வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏல இருக்க ஸ்பெரிக்கல் அப்படின்னா ரவுண்டா சுற்றிலும் இருக்க இதழ் அமைவா, அண்ட் ஆப்ஷன் டினா எதிரெதிரில் இருக்கக்கூடிய இலையமைவா, அண்ட் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய வேர்ல்டு அப்படின்னா சுழல் இலையமைவா அப்படின்னு கேட்டா, அண்ட் ஆப்ஷன் டில நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய சரியான ஆன்சர் சுழல் இதழ் அமைவு தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். லீவ்ஸ் வந்து 1 by 1 சுழன்று அந்த நோட்ஸ்ல வந்து இந்த நோட்ஸ்ல 3 அல்லது அதற்கு மேற்பட்ட இலைகள் வந்து அமைந்திருக்கிறத இந்த வேர்ல்டு அப்படிங்கிற வேர்ல்டால வந்து குறிக்கிறாங்க. ஸோ when 3 or more leaves are present at the node, the pillory is known as the world அப்படிங்கிறது தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நாலேஜபிளா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.